ஒன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பிஇஇஇ சப்ஜெக்டில் செனோடயாட்ன்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செனோடயாடுக்குள்ள டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். Zenodiode is a specially designed PN junction diode that operated in reverse bias region. இந்த செனோடயாட்ன்றது ரிவர்ஸ் பயாஸ் ரீஜியனில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஃபார்வர்ட் பயாஸில் பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மல் டயோடு மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் அலோ current to flow safely after the breakdown voltage is reached. இந்த ஜெனோடயாடோட வேலையே என்னதுன்னா கரண்ட் ஃப்ளோவை சேஃபாக வோல்டேஜ் பிரேக் ஆனதுக்கப்புறம் ரீச் பண்ணி விடணும். இதுதான் இந்த ஜெனோடயாடோட மெயினான வேலையே. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷனில் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜெனோடயாட்னு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா இது ரிவர்ஸ் பயாஸ் ரிலிஜியனில் இந்த டயோடை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதோட மெயின் வேலையே என்னதுன்னா கரண்ட்டை சேஃபாக பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு அப்புறம் ரீச் பண்ணி விடணும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷனில் மெயினாக இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜெனோடயோடை. இப்போது அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இதான் ஜெனோடயோடுக்கான பிக்சர். இது ஃபிசிக்கல், இது அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு, இது அதோட லேயர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஜெனோடயோடு இஸ் மேடு பை ஜாயினிங் பி டைப் செமிகண்டக்டர் என் டைப் செமிகண்டக்டர். நமக்கு நார்மல் டயோட்னாலே 2 டைப் ஆஃப் செமிகண்டக்டர் எடுத்துருப்போம். ஒன்று பி டைப், இன்னொன்று என் டைப். ஜெனோடயோடும் அதே மாதிரி தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹெவிலி டாப்டு கம்பேர் டு நார்மல் டயோடு. இதில் ஹெவிலி டாப்டுன்னு சொல்லியிருக்காங்க. டாப்டுனா என்னதுன்னா ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ்னு அர்த்தம். அதிகமான இம்ப்யூரிட்டிஸ் இந்த ஜெனோடயோடில் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த கண்டக்டர்ஸ் இதில். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹெவிலி டாப்பிங் டிப்ளீஷன் லேயர் பிகம் வெரி தின். டிப்ளீஷன் லேயர் அந்த பி டைப் என் டைப் ஜாயின் பண்ணுறதுல டிப்ளீஷன் லேயர்னு ஒன்று இருக்கும். அந்த இது தின்னாக இருக்கிறதுக்காண்டி டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவோம். அந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சரில். நெக்ஸ்ட்டு பிரேக் டவுன் அக்கர் அட் ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் கார்ட். பிரேக் டவுன் அந்த ஜெனர் வோல்டேஜில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது இது ஆகும். அதை தான் ஜெனர் வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் ஆஃப் ஜெனோடயோட் இன் ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஇஸ் கனெக்டர். ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸில் நமக்கு நார்மல் டயோடு மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால தான் அது கொடுக்கல. ஒர்க்கிங் ஆஃப் ஏ ஜெனோடயோடு இன் ரிவர்ஸ் பயாஸ்னு அதான் கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா P side is connected to negative terminal, N side is connected to positive terminal of the battery. Depletion layer widens. Due to reverse bias, depletion layer become widder. இந்த மாதிரி நம்ம வோல்டேஜை இது பண்ணி கொடுக்கறதுனால டிப்ளீஷன் லேயர் கொஞ்சம் விட்டாக இருக்கும். பிளாக் நார்மல் கரண்ட் ஃப்ளோ. இதனால் நார்மல் கரண்ட் ஃப்ளோ வராது. ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ. இனிஷியலி ஒன்லி a வெரி ஸ்மால் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த டயோட். ஒரு குறிப்பிட்ட கம்மியான அளவு கரண்ட் மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். ஃபார்வர்ட் பயாஸில் மாதிரி இருக்காது. பிரேக் டவுன் அக்கயர் வென் ரிவர்ஸ் வோல்டேஜ் ரீச்சஸ் த ஜெனர் பிரேக் டவுன். ஒருவேளை ரிவர்ஸ் வோல்டேஜ் ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜை ரீச் ஆகிட்டுனா த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிகம் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பிரேக் டவுன் அக்கயர். நம்ம கொடுக்கக்கூடிய ரிவர்ஸ் வோல்டேஜ் ஜெனர் பிரேக் டவுனோட ரீச் ஆகிட்டுனா அப்போ அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகி அதனால் அந்த இடத்துல பிரேக் டவுன் வருது. நான் இதுக்கெல்லாம் பிக்சர்ஸ் காட்டினா உங்களுக்கு நல்லா எப்படின்னு சொல்லி புரியும். லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆஃப்டர் பிரேக் டவுன். ஆஃப்டர் பிரேக் டவுன் பண்ணி லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். பிரேக் டவுனுக்கு அப்புறம் லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ சேஃப்லியாக நடக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாமல் பிரேக் டவுன் நடக்க முன்னாடி ரொம்ப இதாக இருக்கும். பிரேக் டவுன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் டவுன் நடந்துட்டு இருக்கும்போது லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். பிரேக் டவுன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் த டயோட் ரிமைன் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். நிலையான தன்மையில் இருக்கும் வோல்டேஜ். அதுக்கப்புறம் இந்த பிரேக் டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பிக்சர் காட்டுறவங்க நல்லா புரியும். இந்த மேலே கொடுத்துருந்தேன் தெரியுமா, அதான் உங்களுக்கு ஜெனோடயோட்னா என்னன்னு சொல்லி. இந்த கீழே கொடுத்துருக்கிறது அந்த டைப்ஸ் ஆஃப் ஜெனோடயோடு அதுக்கான பிக்சர். இது ரிவர்ஸ் பயாஸில் எப்படி தான் இந்த ஜெனோடயோடுக்குள்ளே ரிவர்ஸ் பயாஸ்குள்ளே பிக்சர் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லி. பி டைப் என் டைப்புன்னு இருக்கா. இந்த டிப்ளீஷன் லேயர் எதுன்னு தெரியுதா, ஆனோடு கேத்தோடு. அப்புறம் எது ஃப்ரீ எலக்ட்ரான் எது ஹோல்ஸு நெகட்டிவ் சார்ஜ் ஆகி ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஜெனர் பிரேக் டவுனில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.
ரெண்டு டைப் ஆஃப் பிரேக் டவுன் இருக்குது. ஒன்று ஜெனர் பிரேக் டவுன், இன்னொன்று அவலாஞ்சி பிரேக் டவுன் சொல்லி செனோர் டயோடில் இருக்குது. அக்யூர் இன் லோ வோல்டேஜ் செனோர் டயோட் யூஸ்வலி பிலோ 5 வோல்டேஜ். 5 வோல்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் 5 வோல்டேஜ் கீழே இருந்ததுன்னா அதை வந்து செனோர் பிரேக் டவுனுங்கும். திஸ் டயோஸ் கனெக்டட் இன் ரிவர்ஸ் பயாஸ். when reverse voltage increase to a certain value the electric field become very strong. நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து குறிப்பிட்ட வேல்யூக்கு இது உள்ளே இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பிகம் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. எலக்ட்ரான்ஸ் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஆட்டம்ஸ் அண்ட் கரண்ட் சடன்லி இன்க்ரீசஸ். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி அந்த இடத்துக்குள்ள மூலமாக கரண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அவலாஞ்சி பிரேக் டவுன். அவலாஞ்சி பிரேக் டவுன் வந்து ஹை வோல்டேஜ் செனோர் டயோடில் நடக்கும். இது வந்து நம்ம லோ வோல்டேஜ்னு சொன்னோம், இது வந்து ஹை வோல்டேஜ். இது அபவ் 5 வோல்டேஜுக்கு மேலே கொடுக்கும்போது இங்கே என்ன நடக்குன்னா ரிவர்ஸ் பயஸ் கலெக்டர்ஸ் எலக்ட்ரான் கெயின் ஹை ஸ்பீட். த ஃபாஸ்டர் எலக்ட்ரான் கொலாய்ட் வித் ஆட்டம் அண்ட் கிரியேட் மோர் சார்ஜ் கேரியர்ஸ். கொலாய்டானது மோதுது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம். திஸ் செயின் ரியாக்ஷன் காசஸ் சடன் இன்க்ரீஸ் இன் கரண்ட். இதோ இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், செனோர் பிரேக் டவுன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஒன்றுத்துக்கு எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டுமே வந்து எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் நடக்கிற மாதிரி இருக்கா, ஒன்று இந்த மாதிரி. இங்கே பாருங்கள் அவலாஞ்சி பிரேக் டவுனுக்கு இங்கே பாருங்கள் பிக்சர் கொடுத்துருக்கேன். பி டைப்பில் பாருங்கள், அந்த ஆரோ இந்த சைடு வருது, அந்த சைடு போகுது, கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சைடு. அதே மாதிரி என் டைப்லையும் பாருங்கள் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ எலக்ட்ரான் ஹிட் த ஆட்டம் அட் ஹை ஸ்பீட்ஸ். இப்படி தான் ஒர்க் ஆகுது அவலாஞ்சி பிரேக் டவுனில். நியூ எலக்ட்ரான் ஹோல் பேர் இஸ் கிரியேட்டட். இந்த மாதிரி நியூ எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த இதில் பிக்சரை பார்த்தீங்கனாலே நல்லா புரியும் எப்படின்னு சொல்லி. இது ஜெனர் பிரேக் டவுன் மெக்கானிசம். இது கீழே கொடுத்துட்டு அவலாஞ்சி பிரேக் டவுன். இப்போது பிஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். கரண்ட்டு வோல்டேஜ் எப்படின்னு சொல்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் செனோர் டயோடில். இதான் வந்து அது கரண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான பிக்சர் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லி. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டால் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதணும். டெஃபினிஷனை எழுதிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கான பிக்சர்ஸையும் கரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து விழுந்துடும். இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ராக்ட் ஆஃப் த கிராஃப் ரெப்ரசன்ட் த ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ செனோர் டயோட். ஃபஸ்ட்டு குவாட்ராக்ட் என்ன சொல்லுது, ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஃப்ரம் த கிராஃப் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேம்ஸ் அஸ் நார்மல்ஸ் அஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்வர்ட் பயாஸ் வந்து நார்மலாக ஒரு கவுன்னு சொல்லியிருக்கோம், நார்மல் டயோட் மாதிரின்னு. அதனால தான் கொடுக்கல, ரிவர்ஸ் பயாஸை தான் கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செனோர் டயோட். வென் reverse voltage is applied to a xenon diode, a small reverse saturation current flow across the diode. நடக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும். as reverse voltage increases the reverse current increases drastically and sharply. இந்த பிக்சரை பாருங்கள், ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிவர்ஸ் கரண்ட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு this indicate that breakdown has occurred. we call this is as xenor voltage. இதை தான் நம்ம வந்து செனோர் வோல்டேஜின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இடத்துல பிரேக் டவுன் அக்கர் நடக்கும்போது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜெனோடயோட். ஜெனோடயோட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மெயினாக வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்த இடங்கள் தான் மெயினாக ஜெனோடயோட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூஸிங் எலக்ட்ரிக் சர்க்யூட் டு ப்ரொடக்ட் த சர்க்யூட் ஃப்ரம் ஹை வோல்டேஜ். ஹை வோல்டேஜஸ் பவர்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜெனோடயோட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரீடியூபில் இருக்க டாபிக் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்குள்ளே பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.